வணக்கம். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதப் போகும் மாணவர்களுக்கான குறுந்தேர்வு அறிவியல் வினாவிடை. ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றலாகும். ஒளி எப்போதும் நேர்கோட்டில் செல்லக்கூடியது. ஒளி பரவுவதற்கு எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. வெற்றிடத்திலும் பரவும். காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் c 3 × 10⁸ ஆகும். ஒளியானது அலைவடிவில் செல்வதால் அது அலைநீளம் மற்றும் அதிர்வெண் ஆகிய பண்புகளை கொண்டிருக்கும். கேள்வி நம்பர் 2. நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. முதல் விதி: எந்த ஒரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரை தனது ஓய்வு நிலையிலோ அல்லது நேர்கோட்டில் அமைந்த சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இரண்டாம் விதி: பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். விசை நிறை × முடுக்கம். மூன்றாம் விதி: ஒவ்வொரு வினைக்கும் ஒரு சமமான எதிர்வினை உண்டு. வினையும் எதிர்வினையும் எப்போதும் இரு வேறு பொருட்கள் மீது செயல்படும். கேள்வி எண் 3. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் யாவை? ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள். பண்பு நிலை: சாதாரண வெப்பநிலையில் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது ஈரப்பதத்தை உறிஞ்சுகின்றன, ஆனால் கரைவதில்லை. வடிவ மாற்றம்: இவை தங்களின் திண்ம நிலையை மாற்றுவதில்லை. எடுத்துக்காட்டு: அடர் சல்பூரிக் அமிலம், சுட்ட சுண்ணாம்பு. ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள். பண்பு நிலை: வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது போதிய அளவு ஈரப்பதத்தை உறிஞ்சி முழுமையாக கரைகின்றன. வடிவ மாற்றம்: இவை தங்களின் திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்றன. எடுத்துக்காட்டு: சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. கேள்வி எண் 4. மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்ட பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார்? இச்செடி ஓராண்டு தாவரம் என்பதால் குறுகிய காலத்தில் பல தலைமுறைகளை ஆய்வு செய்ய முடிந்தது. இயற்கையிலேயே இவை சுய மகரந்த சேர்க்கை நடைபெறும் பண்பை கொண்டவை. அயல் மகரந்த சேர்க்கை செய்வது எளிது. முரண்பட்ட பண்புகளை கொண்டிருந்தது. எடுத்துக்காட்டு: நெட்டை, குட்டை. கேள்வி எண் 5. சிஸ்டோல் மற்றும் டயஸ்டோல் ஆகியவற்றிற்கு இடையேயான வேறுபாடுகளை கூறுக. சிஸ்டோல். நடவடிக்கை: இதய அறைகளின் சுருங்கும் நிலை. இரத்த ஓட்டம்: இதய அறைகளிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றுகிறது. அழுத்தம்: உயர் தமனி அழுத்தத்தை குறைக்கிறது. வால்வுகள்: ஏவி வால்வுகள் மூடப்பட்டுள்ளன. டயஸ்டோல். நடவடிக்கை: இதய அறைகளின் தளர்வு நிலை. இரத்த ஓட்டம்: இதய அறைகளை இரத்தத்தால் நிரப்புகிறது. அழுத்தம்: குறைந்த தமனி அழுத்தத்தை குறிக்கிறது. வால்வுகள்: ஏவி வால்வுகள் திறந்திருக்கும். கேள்வி எண் 6. மாதவிடாய் சுழற்சியின் போது கார்பஸ் லூட்டியத்தில் ஏற்படும் மாற்றங்கள். உருவாக்கம்: அண்டவெடிப்பின் உடனேயே காலியான கிராம்பியன் நுண்ணறையிலிருந்து உருவாகிறது. லூட்டியல் கட்டம்: கருப்பையின் உள்சவ்வை பராமரிப்பதற்காக அதிக அளவில் புரோஜெஸ்டிரோனை சுரக்கிறது. கர்ப்பம் ஏற்பட்டால் அது தொடர்ச்சியான ஹார்மோன்களை வழங்கி கருவை ஆதரிக்கிறது. கர்ப்பம் தோல்வியுற்றால் அது சிதைந்து கார்பஸ் அல்பிகன்ஸ் எனப்படும் வெண் தழும்பு திசுவாக மாறுகிறது. மாதவிடாயை தூண்டும் காரணி: அதன் சிதைவினால் ஹார்மோன் அளவுகள் குறைந்து மாதவிடாய் இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.